இப்போ நான் ஒரு எக்ஸல் ஒர்க் புக் ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு பர்టిక్యులர் டேட்டாவை நான் என்டர் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங் 18ல ஸ்மோக் டிடெக்டர் எத்தனை, ஹீட் டிடெக்டர் எத்தனை, ஃபயர் ரிலீசிங் பேனல் எத்தனை, பேட்டரி எத்தனை அப்படின்ற இந்த டேட்டாவை நான் என்டர் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ அப்படியே வாங்க. 5 இப்போ நான் இங்க வந்து 2ன்னு டைப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 2ன்றது எந்த ஹெட்டிங்கான டேட்டா அப்படின்றதே நமக்கு தெரியல. அதே நேரத்தில் எந்த பில்டிங்கான டேட்டா அப்படின்றதும் நமக்கு தெரியல. இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஓகேங்களா? இது வந்து பில்டிங் 18க்கானது. அப்புறம் மேலே ஸ்க்ரால் பண்ணோன்னா இதுக்கான டைட்டில் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய டேட்டாஸை என்டர் பண்ணும்போது எந்த டாப்பிக்கு கீழே நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் SR பிரபு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோஸ் அண்ட் காலத்தை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வியூ டேபை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா இதுக்குள்ள உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். 1 ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ், 2 ஃப்ரீஸ் டாப் ரோ, தென் 3 ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காமிக்கும். இப்போ நான் ஃப்ரீஸ் டாப் ரோ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா டாப்ல எந்த ரோ இருக்கோ அந்த ரோ வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் இதை அன்ஃப்ரீஸ் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் காலம்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல் நம்பர்னு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ அதே ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ்ல போயிட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ இந்த சீரியல் நம்பர் காலம் தேவையில்லை. பி காலமும் செகண்ட் ரோவும் ஃப்ரீஸ் ஆகணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த காலம் ரோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 செல்லும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் C3. இப்போ இந்த செல்லை அதாவது C3 செல்லை செலக்ட் பண்ணிட்டு வியூல போயிட்டு ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ்ன்றதை கொடுத்துக்கிறேன். இப்போ மூவ் பண்ணி பாருங்க. இந்த காலமும் ரோவும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ லென்த்தான டேட்டாவை என்டர் பண்ணணும்னாலும் ஈஸியா என்டர் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.